ஸோ பாப்தாதா வந்து முன்னாடி உட்காந்துட்ருக்கிற மதுபன் வாசிகளை பார்த்து கேட்குறாரு, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது தானே? இல்லை, அதாவது நடனம் ஆடுறது, எல்லாரோடையும் சங்கல்பம் ஒத்து போகிற அந்த நடனம் ஆடுறது உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குது தானே? ஏன்னா மதுபன் வாசிகள் விசேஷமானவர்கள். மதுபன் வாசிகள் மேலே பாப்தாதாவுக்கு இதயபூர்வமான அன்பு இருக்குது. அதேமாரி மதுபன் வாசிகளுக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது. ஸோ தந்தை மேலே குழந்தைங்களுக்கு அன்பு இருக்குது, எப்போவுமே இருக்கும், அது அழியவே முடியாது. ஸோ அன்பின் விஷயத்தில் அமரர் ஆயிட்டீங்க, இல்லை அழிவற்ற அன்புடையவர் ஆயிட்டீங்க. அதனால தான் மதுபன் வாசிகளாக ஆகியிருக்கிறீங்க. அப்படித்தானே? மதுபன் வாசிகள் எங்கே போனாலும் மற்றவங்க அவங்கள எந்த அளவுக்கு மரியாதையோடு பார்க்குறாங்க. மதுபனை சார்ந்தவங்க, இவங்க மதுபனை சார்ந்தவங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் இதை வந்து கவனத்தில் வைங்க. இல்லையா, நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாங்க அப்படின்ற கவனம் இருக்கணும். ஸோ கடைசி தருணத்துக்கு முன்னாடி, அதாவது அடுத்த பாப்தாதா மீட்டுக்கு முன்னாடி மதுபனில் ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே உங்களுடைய சீட்டை, அதாவது மாற்றத்திற்கான தேதி எழுதப்பட்ட ஒரு பேப்பரை போடுங்க. இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை பாப்தாதா மீட்டு வரும். இப்போ 2 வாரம் தான் பாப்பா டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே சீட்டை போடுங்க. நான் வந்து இந்த மாதிரி சமஸ்காரங்கள் ஒத்து போகிற நடனம் ஆடுவேன் அப்படின்னு. ஸோ எல்லோரும் ஹோலி கொண்டாடினீங்களா? பாபா குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஹோலி தான். ஆனால் இப்போ வெளி உலகத்துக்காக சும்மா ஒரு கொண்டாட்டம், அவ்வளோதான். அதனால் எங்கே போய் கொண்டாடுறது? இங்கே தானே கொண்டாடுவோம். ஆனால் அது உலக வழக்கப்படி அமைந்த ஒரு சடங்கு. அதனால் பாப்தாதாவுடைய அதி தீவிரமான ஸ்நேகம் கொண்ட ரொம்ப அன்பான செல்ல குழந்தைங்களான நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைத்த சுமாந்தாரி குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் பாப்தாதா பல மடங்கு அன்பு நினைவுகளையும் இதயபூர்வமான அன்பையும் கொடுக்குறாங்க. நாலாப்புறங்களும் இருக்கிற எல்லோரும் இந்த முரளியை கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறத பாப்தாதா பார்க்குறாங்க. நல்லது. இன்றைக்கி முதல் முறையாக யார் வந்திருக்கிறீங்க? எழுந்துறீங்க. ஸோ முதல் முறையாக மதுபனுக்கு வந்தவங்களுக்கு முதல் முறையாக மதுபன் வாசி ஆகிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லோரும், பாப்தாதாவும் நீங்கள் எல்லோரும் முதல் முறையாக வந்திருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள் கொடுக்குறோம். இப்போ பாப்தாதா பார்க்குறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், யார் விரும்பினாலும் இப்போ கூட கடைசியாக வந்து வேகமாக செல்பவராக மாறி முதலிடத்தை பெற்று முதல் பிரிவில் வர முடியும். இல்லை, ஸோ லேட்டாக தான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களால் வேகமாக போய் முதலிடத்தை பெற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அது லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் அப்படின்னு. கடைசியில் வந்து ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வர்றது அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி வந்து காட்டணும். உங்களாலேயும் முதலிடத்தை பெற்று முதல் பிரிவில் வர முடியும். நம்ம லேட்டாக தானே வந்திருக்கிறோம்,
முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணும். என்ன கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான் பாப்தாதா கொடுக்குற வரம். இல்லை, பாபா குழந்தைங்களுக்கு முதல் நாள் வரும்போது கொடுக்குற வரம் மறக்க மாட்டாங்க. அது சென்டரில் படிக்கிற முறையிலும் இருக்கலாம், அல்லது மதுபனில் இருக்கிறதும் சரி. ஸோ அப்படி சொல்கிறாங்க, லாஸ்ட்டாக வந்தவங்களும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வரணுன்றது தான் நான் உங்களுக்கு கொடுக்குற வர முடியுன்ற. ஸோ தந்தையுடைய மகா வாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்ரீமத் படி நீங்கள் தொடர்ந்து நடக்கணும், அவ்வளோதான். பாபா எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நடக்கணும். லக்ஷ்மணன் கீச்சக்கோட்டை தாண்டக்கூடாது, இல்லை அப்படி பாபா கீச்சக்கோட்டை தாண்டக்கூடாது. அப்போ ஸ்ரீமத் உங்களை உயர்ந்த பிரிவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும், கொண்டுட்டு வரும். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வரம் பாபாவுடையது தான். இப்போ பாருங்களேன், பாபா சொல்ல நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணால் போதும், அந்த ஸ்ரீமத்தே உங்களை உயர்ந்த பிரிவுக்கு எடுத்துகிட்டு வந்துடும், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ வரம் பாபா கொடுக்குறாரு, ஆனால் முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ முன்னேற விரும்புகிறீங்களோ அவ்வளோ முன்னேற முடியும் அப்படின்ற சுப பாவனையும் சுப காமனையும் இங்கே இருக்குது எல்லார்கிட்டேயும். ஸோ எல்லோரும் உங்களுக்கு இதயபூர்வமான ஆசி வழங்குவாங்க. நீங்கள் எங்கே வகுப்புக்கு போனாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு ஆசிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசிகள் உங்களை தீவிர புருஷார்த்தியாக மாற்றி முன்னேற்றி அழைத்து செல்லும் அப்படிங்கிற நிச்சயத்தை வையுங்கள். சூப்பர் இல்லையா? ஸோ இதயபூர்வமான ஆசைகள் மதுபனில் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த சென்டருக்கு போனாலும் அங்கேயும் உங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டான புதுசாக இருக்க நல்லா பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னேறதுக்கு காரணம் நம்ம முதல்ல வரும்போது மற்றவர்கள் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அந்த ஆசீர்வாதமே உங்களை தீவிர புருஷார்த்தியாக மாற்றிடும், முன்னோக்கி அழைச்சிட்டு போகும் அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கணுன்றார். முடியுமா நினைக்காது. நீங்கள் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உங்களை தீவிர புருஷார்த்தியாக மாற்றியே தீருன்ற அதில் நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ அதனால் முன்னோக்கி அதை அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிற நிச்சயத்தை வைங்க. இப்போ பாப்தாதா எல்லோருக்கும் மிகவும் அற்புதமான அழகான குட் நைட் சொல்கிறார். நல்லது. வரதானம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் மற்றும் கர்மத்திலும் சித்தி, அதாவது வெற்றி அடையக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய முழுமையான சொரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கல்பங்களின் சித்தி எப்போ தெரியுமா கிடைக்கும்? அதாவது நீங்கள் நினைக்கிற எண்ணத்துக்கு வெற்றி எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் உருவாக்குற எண்ணம் வலிமையாக இருக்கும் பொழுது தான். திட்ட சங்கல்பம்னு சொல்கிறதுல அப்படி இருக்கும்போது தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கே சந்தேகம் இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்காது. ஸோ யார் அதிகப்படியான சங்கல்பங்களை உருவாக்குறாங்களோ அவங்களால அதை பராமரிக்க முடியறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதிக எண்ணங்களை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது பலவீனமாக மாறும். அத்தனை எண்ணங்களை நீங்கள் எப்படி பாலனை செய்ய முடியும் இல்லையா? ஒரே எண்ணத்தில் இருக்கும்போது தான் அது ஸ்ட்ராங்காகும், அது வெற்றியை கொடுக்கும். நிறைய எண்ணம் வந்தால், அதனால தான் நிறைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதனால் முதல்ல நிறைய எண்ணங்கள்ன்றது வீணான எண்ணங்கள் தான் நிறையா வரும் இல்லையா? அதனால் முதல்ல இந்த வீணான எண்ணங்கள் உருவாகிறத நிறுத்துங்க, அப்போ தான் வெற்றி கிடைக்கும். சரி, அது எண்ணங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு
ஏன்னா இன்றைக்கி எண்ணத்தின் மூலமாக சேவை செய்கிறது தான் பாபா முரளியில் சொல்லியிருப்பார். மனச சேவை, பக்தர்களுக்கு சக்தி கொடுங்க, உங்களுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு, அதாவது பாபா குழந்தைங்களே அவங்களுக்கே கூட சகயோகம் கொடுங்க, எல்லாமே மனசா சேவையின் மூலமாக கொடுங்கன்னு சொல்கிறார். ஸோ அது எப்போ வெற்றி கிடைக்கும்? சக்திசாலியான எண்ணம், மீன் எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுது. இல்லை அவர் முன்னேறணுன்ற அந்த கருணை எண்ணம் மட்டும் வச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். கூடவே கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணம், தேவையில்லாத எண்ணம்லாம் வச்சா வெற்றி கிடைக்காது. சரி, கர்மங்களில் எப்படி வெற்றி அடையிறது? அதுக்கான யுக்தி பாபா சொல்கிறாரு. எந்த கர்மம் செஞ்சாலும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்மத்துடைய முதல், அதாவது ஆதி, மத்தியம், அந்தம், முதல், இடை, கடை மூணுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு கர்மம் செய்யணும். இல்லை ஆழம் தெரியாமல் காலை வைக்கிற மாதிரி மாட்டிக்கக்கூடாது. ஸோ இதன் மூலமாகத்தான் நீங்கள் சம்பூர்ணமூர்த்தி ஆகிடுவீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாபா ஸ்ரீமத்தோடு தான் இருக்குதா? பிறரிடம் ஆசீர்வாதம் பெற முடியுமா? யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே, சுகத்தை தான் கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணி ஸ்ரீமத்துக்கு உட்பட்ட கர்மம் செய்தால் நீங்கள் சம்பூர்ணமூர்த்தி ஆகிடுவீங்க. அப்படின்னு அர்த்தம், நினைப்பதும் வெற்றி, செய்வதும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: நேரத்துக்கேற்ப துக்கத்திலிருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் தப்பித்து யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தான் ஞானி அல்லது புத்திசாலி. இல்லை, அது ஏற்கனவே வரதானத்துடைய கண்டினியூஷன் மாதிரியே வருது. ஸோ ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய முதல், இடை, கடையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு காரியம் செஞ்சிங்கன்னா துக்கம் வரப்போகிறது கிடையாது, ஏமாற போகிறது கிடையாது. இல்லை, ஒரு பாபாவை தவிர எதுவுமே மைண்டில் இல்லைன்னா நமக்கு எப்படி ஏமாற்றம் வரும்? அப்போ வெற்றி தான் அடைவீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மா தான் ஞானி ஆத்மான்னு பாபா சொல்கிறார். அவ்யக்த இஷாரா தூய்மையற்ற தன்மையின் அப்பவித்திர விதையையும் முடிவுக்கு கொண்டு முழுமையான தூய்மையானவராக ஆகுங்கள். ஹோலி ஹன்ஸ், அதாவது புனிதமான அன்னப்பறவை. ஸோ புனிதமான அன்னப்பறவை குழந்தைகளாகிய உங்களுடைய உணவும் தூய்மையானதாக இருக்கணும், உங்களுடைய நடத்தையும் தூய்மையானதாக இருக்கணும். அசுத்தத்தின் பேரோ அடையாளமோ கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. இல்லை, பக்தி மார்க்கத்தில் அந்த காலை கழுவும் போது பின்னாடி கொஞ்சம் கூட தண்ணி படாமல் இடம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. அதில் சனி பிடிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு அர்த்தம், அசுத்தம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. அங்கே அசுத்தமோ தூய்மையின்மையோ பேரளவுக்கு கூட இருக்காதுன்றார். நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஹோலிஹன்ஸாக மாறுறீங்களோ அப்போ தான் எதிர்காலத்தில் ஹிஸ் ஹோலினஸ், அதாவது பரம புனிதம் மிக்கவர் அப்படின்னு அழைக்கப்படுவீங்க. இல்லையா, நம்மளை பாபா ஹோலிஸ்ட்னே சொல்கிறார். ஹோலின்றது தூய்மையை வச்சு தான் இருக்குது. இல்லையா, புனிதமான இடன்றது தூய்மையை வச்சு தானே இருக்குது. இப்போ தூய்மையின்மை பேரளவில் கூட இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்காது. இப்போ அங்கே போகிறீங்கன்னா அந்த மாதிரி தானே நீங்களும் இருக்கணும். விசேஷ அறிவிப்பு. ஸோ இது மாதத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, இன்டர்நேஷ்னல் யோகா. ஸோ எல்லோரும் 6 to 7:30 சாயங்காலம் ஒன்று கூடி தங்களுடைய பரம பவித்திர ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து தூய்மையின் தெய்வீக கிரணங்களை நாலாம்புறமும் பரவ செய்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையானவராக ஆகுங்கள், யோகியாக ஆகுங்க அப்படின்ற சுபமான தூண்டுதலை, அதாவது மனச சேவையை சகாஷ் வடிவில் வழங்குகிற சேவையை செய்யுங்கள் அப்படிங்கிறார்.
ஸோ தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள். இது 2 தான் சாவின்றார் இல்லையா, பாபாவுடைய பொக்கிஷத்தை திறக்கிறதுக்கான சாவி. ஸோ அதனால் நாம் பாபா நினைவில் மூழ்கி பரம பவித்திர ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணுன்றார். அப்போ தான் அந்த பவித்திர ஸ்வரூபத்தை, பவித்திர கிரணங்களை உங்களால் பரவ செய்ய முடியும். ஸோ அது உட்கார்ந்த உடனே வந்துடாது. உண்மையிலே அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தால்தான் வரும். வெறும் பாபாவுடைய நினைவிலே மூழ்கினா தான் வரும். ஸோ அப்போ அது தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். குறிப்பாக 6 to 7 பயிற்சி பண்ணணும் ஒன்றா சேர்ந்து. ஸோ எல்லாருடைய எண்ணமும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கும்போது அதோடைய பவர் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த குழு யோகா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.